அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, சுவிட்சர்லாந்தில் குடிகளிடத்தில் அரசு சொல்லுது, யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம் கொடுக்குறோம். மாதம் 6 லட்சம், யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம். மக்கள் வீதியில் வந்து போராடிட்டான். ஏன் போறான்னா, 6 லட்சம் ஏன் கொடுக்குற? நான் செய்கிற வேலையை செய்யாமல் வீட்டில் இருந்தானா அந்த வேலையை யார் செய்ய வருவா? வேற நாட்டிலிருந்து வருவான். வேற நாட்டிலேருந்து வந்தால் அவன் குடியுரிமை கொடுப்ப, குடியுரிமை பெறுவான். நான் குடியேற்றவன் ஆயிடுவேன். அதனால நீ 6 லட்சத்தை நீனே வச்சுக்க, நான் வேலை செய்கிறேன், சம்பளம் கொடுன்னு போயிட்டான். அவன் நல்லா தலைப்பனுக்கு பிறந்து மானம் ஜோடு ஜோரனை எல்லாம் இருக்கு. நமக்கு எது வேணாலும் இலவசமாக வரணும். பொண்டாட்டியை உனக்கு இலவசமாக தானே கொடுக்க வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி நாய் தனக்கு சோழியை தேடிக்குது, பன்னி தனக்கு சோழியை தேடிக்குது, எல்லாம் தேடிக்குது, பூனை தேடிக்குது. யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா, 70 வயசா, 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். எது? அரப்பவன் தாலி, 2 அண்டா குண்டா, ஒரு இது வச்சாலாம் கட்டி அப்படி கட்டி கொடுத்து அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்தில் கட்ட முடியாது. நீ பொண்டாட்டிக்கிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போகிற? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? இலவச திருமணம். தன் வாழ்க்கையின் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு வறுமை ஏழ்மை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு. எப்படிப்பட்ட கொடுமை! அதில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 69 ஏதோ ஒரு அந்த வயசில் ஒரு திருமணம், 65 ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளை தலைகளையும் அம்மா ஜெயலலிதா ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுட்டான். சிரிக்காத, இருக்கு, காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கர் இப்படி. ஆமாம், அதில் அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பேசுது, அந்த பொண்ணு அங்கே உட்காந்து பேசுது. அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம்னு. திடீர்னு அம்மா வந்துட்டாங்க. அந்த பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தவன கட்டுப்பா சார், ஏன் ஜோடி அங்க, அப்புறம் மாத்திக்கலாம்ப்பா. நீ தான்டா தன்மானத்துக்கு உயிரை விட்டவன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா நான் மானம் வரின்னு உன் மறையில் இதுதான். நீ தான் மானத்துக்கு உயிரை விட்டவன். நீ தான் கொடுமை. தனியாக இருக்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா? இல்லை நம்ம பைத்தியமா எல்லாரும் பைத்தியமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுவேன் சீமா? நான் பண்ணேன் பாரு, அதெல்லாம் ஒழிக்க மாட்டேன். எதுக்கு ஒழிக்கணும்? இந்த கம்யூனிஸ்டுகள் துள்ளி பாய்வாங்க. அப்படியே உழைக்கும் தோழர்களின் உடன்பிறப்புகள் இருக்காங்களே, சீமான் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட, நீங்கள் தான் பயங்கரமாக கவலைப்படுறீங்க. வேளாண்மையை பற்றி, வேளாண் குடிமக்களை தவிர வேறு யாருக்கு இதில் அக்கறை? நாங்கள் சொல்கிறத கேட்டு கேரளா பின்பற்றுது. அது என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாய் சீமான்? இந்த ஊர் விக்கிரவாண்டியில், இது என்ன ஊர்? அன்னியூரில் ஒரு ஆஃபீஸ் அலுவலகம். யார் தலைவரும் அலுவலகம் போட்டுவார். இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற எல்லாரும் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விவசாயி சரி, எனக்கு வந்து வாழை தார் வெட்டணும் 50 பேர் தேவைப்படுது, கரும்பு வெட்டணும் 80 பேர் தேவைப்படுது. நான் பதிவு பண்ணிடுவேன். 80 பேர், ஆண் பெண்ணு பிரச்சனை இல்லைங்க, 80 பேர் அனுப்பிடுங்க. அங்கே பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். அவங்க வந்துடுவாங்களா? நிலம் கிட்ட தான் வந்துடுவாங்க. என் இடம் இங்கே இல்லை, வர முடியாதுங்கன்னா நான் ஒரு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போயிடுவேன். அங்கே சாப்பாடு கொடுத்துருவேன். வெட்டிட்டு கரை ஏறுவாங்க. நான் 500 ரூபா கூலி எண்ணி கொடுத்துருவேன். இங்கே வந்து அலுவலகத்தில் வந்து அரசு 300 கொடுக்குதா, இந்த 300 500 800ஓட வீட்டுக்கு போவான். உழைப்பு, இந்த உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி விளைச்சல் வேளாண்மை வருது. கரும்பு வருது, வெல்லம் வருது, அரிசி வருது, பருப்பு வருது, எல்லாம் விளையுது. ஏன்னா உழைப்பை நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறேன். உழைப்பை, உடல் ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிறேன், உழைப்பில் ஈடுபடுத்தி. அப்போ இங்கே 800 கொண்டு வரான். வறுமை ஒழியுது. 60 வயசுக்கு மேலே சும்மா இருக்க, நீ வீட்டில் இருமா, உனக்கு இந்த 300 ரூபா வந்துடும், ஓய்வூதியம் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. 50-55 வயசுக்கு இருக்கிறவன் வா, நாற்று நடு, கருதரு, எல்லாம் பண்ணு. சரி, இப்படி பாரு, இந்த திட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நட்டு வச்ச மரங்கள் எத்தனை? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கனை நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த நாட்டை பல கோடி மரங்களை உருவாக்கி பச்சை போர்வையால் இந்த பூமியை போத்திருக்கலாம். ஏன்? அறிவுள்ள, அக்கறை உள்ள, மக்களை, மண்ணை காதலிக்கிற தலைவன் ஆண்டு இருந்தால் அது நடந்திருக்கும். நான் பார்ப்பேன் இந்த வேப்ப மரத்தை, மரம் வேம்பு, மூலிகை
விளம்பரத்தில் பார்த்தா உங்க பற்பசையில் நீம் இருக்கா, இவன் தான் அந்த நீம். இப்ப இதை வித்துட்டாங்க, இமயமலையில் இருக்கிற வேம்பின் நீம். இமயமலைக்கு போயிட்டாங்க, ரொம்ப இமயமலை வேம்பாம்பியா, இந்த வேம்பு தாங்க. இது பார்ப்பேன், பறவை பட்சிகளின் கூடு, அதற்கு உணவு நிழல், மரம், மழை மழை மண்ணின் வரம், என் மூச்சு காற்று காற்று என்னுடைய ஆக்சிஜன், மரம் அப்படின்னு நான் வணங்குவேன். அவன் வருவான் திராவிடன் இந்திய, மரம் காசு பணம் துட்டு வெட்டு, வெட்டி முடிச்சுட்டு போயிட்டான். கொடுமை. மலையை பார்த்தா மலை, என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு, என் தாயின் மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, என் தாயே மலை, பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம் உறைவிடம், அடர்ந்த காடு, மலை மலையால் எனக்கு மலை, மலையால் எனக்கு மலை, அதிலிருந்து அருவி ஆறு நீர். அப்படி இப்போ யோசிப்போம், மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை, என் பூமி தாயின் மார்பு நம்ம வணங்குவோம். அவன் கல்குவாரி கிரஷர் எம் சாண்ட் போடுறான்னு போட்டுறான். பொக்லைன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது எனக்கு தான். இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அவங்க தோண்டி வச்சிருக்க பள்ளத்தில் போட்டு மூடி சென்ட்ரிங்க போட்டு கிட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ பயலு என்ன தேவைன்னு அப்படிலாம் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவீங்க? காரைக்குடிக்கு வாடா, என் ஊருக்கு வா, நாட்டரசங்கோட்டைக்கு வா. என் பாட்டெல்லாம் அப்படி தான், ஆத்தப்பு மண்ணப்புறம் அள்ளி மலையப்புறம் நொறுக்கி தான் மாலி கட்டினானடா. என் பாட்டன் கட்டிருக்க பெருவுடைய ஆத்து மண் அள்ளி தான் வித்தானடா, கட்டினானடா. உங்களை தொலைக்கணும் இருங்க. ஐயோ கேப்பாயில் ஏதோ நடந்துருச்சு.